இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் நியாயாதிபதிகள் 16:22. அவன் தலைமையை சிரைக்கப்பட்ட பின்பு திரும்பவும் முளைக்க தொடங்கிற்று. இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறது பார்ப்போம். சிம்சோனோட கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவனோட சக்தி அவன் தலைமுடியில் தான் இருக்குது. இந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லாமல் வச்சுருந்தான். ஆனால் ஒரு வேசிக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடுறான். அப்போ சிம்சோனோட எதிரிகள் கிட்ட இந்த வேசி சிம்சோன் தலையில் இருக்கிற முடியை எடுத்துட்டு அவனுடைய பலம் போயிரும்னு சொல்கிறா. அதன்படியே சிம்சோனை பிடிச்சி மொட்டை எடுத்துடுறாங்க. அவனுக்கு மறுபடியும் முடி முளைக்க ஆரம்பிக்குது. என்னதான் அவனுக்கு முடி முளைக்க ஆரம்பித்தாலும் அவனால் ஒன்றும் செய்ய முடியாதபடி அவன் கண்ணை நோண்டி குருடாக்கி சிறையில் அடைச்சி போட்டாங்க. அவன் தேவன்கிட்ட அவன் செஞ்ச தப்புகளை சொல்லி மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம்தான் அவனுக்கு தேவன் பழைய பலத்தை அவனுக்கு கொடுத்து அந்த எதிரிகளை எல்லாத்தையும் அழிய பண்ணினார். அப்போது அவனுக்கு முடி மறுபடியும் வளர்ந்த போதும் பலம் வரல. எப்போ தேவன் அவன் பக்கம் இருந்தாரோ அப்போ தான் அவனுக்கு பலம் வந்துச்சு. எல்லா எதிரிகளையும் அழிக்க முடிஞ்சது. நமக்கும் அப்படி தான். தேவனுடைய கிருபை இருந்தால் தான் நம்மளால் எதையுமே செய்ய முடியும். நம்மளுடைய சொந்த பலம் திறமை இது தற்காலிகம்தான். எப்போனாலும் நாம் அதை இழந்து போயிடுவோம். திரும்ப அந்த பலம் திறமை நமக்குள்ளே வந்தாலும் நமக்கு நிரந்தரமான வெற்றி கிடைக்குமான்னு சொல்லிட முடியாது. எப்பயுமே தேவன் நினச்சாதான், தேவனுடைய கிருபை இருந்தால் தான் நம்ம பலம் திறமை அறிவு இல்லாதவங்களாக இருந்தாலும் வெற்றி பெற முடியும். அதுக்கு நாம் தேவனை மட்டுமே சார்ந்து இருக்கணும். ஆமேன்.